வணக்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுபான கடைகளில் மதுபானம் வாங்கி அதை குடித்துவிட்டு அந்த பாட்டில்கள் தூக்கி எறிவதால் அது இயற்கை சூழலுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கிறது. அதே போன்று மலை பிரதேசம் மற்றும் வன உயிரினங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிப்பதாக கூறி இது தொடர்பான வழக்கு ஒன்று சுற்றுச்சூழல் வனவிலங்கு பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரித்து வரக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி மிக முக்கியமான உத்தரவை ஏற்கனவே பிறப்பித்திருந்தார்கள். அதாவது மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் என்பது காலி பாட்டில் திரும்ப பெற்று அந்த 10 ரூபாய் கொடுக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் இந்த வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண் ஆஜராகி இது தொடர்பாக வாதங்களை முன்வைத்தார். அதாவது இன்றைய நாள் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக ஒரு சில 2-3 மாவட்டங்கள் தவிர்த்து மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் மது பாட்டிலுக்கு காலி மது பாட்டில்கள் திரும்ப பெறக்கூடிய திட்டம் நடைமுறையில் இருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தான் இந்த திட்டம் தற்போது மாற்றி அமைப்பதற்கான நடவடிக்கை தமிழக அரசு மேற்கொண்டு வருகின்றது என்றும் அதிலும் குறிப்பாக பணியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்கள் இந்த வேலைக்காக ஈடுபடுத்தப்படாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து முழுமையாக ஆராயப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதேபோல் தொடர்ந்து காலி பாட்டில் வாங்கக்கூடிய பணியில் டாஸ்மாக் ஊழியர்கள் பணியமர்த்தப்படுவதற்கு ஏற்கனவே டாஸ்மாக் பணியாளர் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அதனால் இது காலி பாட்டில் வாங்கக்கூடிய பணியில் டாஸ்மாக் ஊழியர்கள் ஈடுபடுத்தாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாகவும் அதே போன்று இந்த காலி மது பாட்டில்கள் திரும்ப பெறக்கூடிய திட்டம் முழுமையாக மாற்றி அமைக்கப்படும் என்று தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் முன்வைத்தார். அதையடுத்து இதற்கு பிறகு நீதிபதிகள் மிக முக்கியமான ஒரு கருத்துகளையும் உத்தரவுகளையும் பிறப்பித்தார்கள். அதாவது 10 ரூபாய் கூடுதலாக பெறப்படுவதற்கான ரசீது வழங்க வேண்டும் என்றும் இதே காரணமாக வைத்து கூடுதலாக பணம் வாங்குவது என்பது ஏற்புடையது கிடையாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் தான் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ஊழலை ஒருபோது இந்த அரசு ஏற்றுக்கொள்ளாத தடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் நீதிபதிகள் பிறப்பித்த மிக முக்கியமான உத்தரவு என்பது 8 வாரங்களில் மாற்றி அமைப்பதற்கான நடவடிக்கை குறித்து, அதாவது காலி மது பாட்டில்கள் திரும்ப பெறக்கூடிய திட்டம் முழுமையாக மாற்றி அமைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி முழுமையாக மாற்றி அமைக்கப்படுவதற்கு தொடர்பாக 8 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதற்கு முன்னதாக இந்த நடவடிக்கை ஏற்பட்ட முன்னேற்றம் குறித்து 4 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கை ஜூலை 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். ஷர்மிளா.